காலை வணக்கம். சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். சேமிப்பை நம் குழந்தைகளுக்கு முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பெரிய சொத்தை இந்த சேமிப்பு பழக்கம்தான். தேனீக்கள் தேனை சிறுக சிறுக சேமிப்பதும், எறும்புகள் படிப்படியாக புற்றுகளை கட்டி எழுப்பி உணவு சேமிப்பதும், மழையின் போது அருவி நீர்க்குளத்தில் சேமிக்கப்படுவதும் சேமிப்புக்கு தகுந்த உதாரணங்கள். ஒரு மனிதன் சேமிக்க பழகி கொள்ளும் போது சேமிப்பு எதிர்காலத்தில் பலவற்றுக்கு கரம் கொடுக்கும். வரவை மீறி கடன் வாங்கியாவது செலவு செய்வது வழக்கத்தில் நமக்கு துன்பம் மட்டுமல்ல, பெரும்பாலும் இழப்பை தான் கொடுக்கும். இதை தவிர்க்க நமக்கு ஒரே வழி சேமிப்பு தான். உங்கள் குழந்தைகளின் கல்வி, வீடு கட்டுதல், ஓய்வு கால செலவுக்கு பணம் என பல இருக்கின்றன. இவற்றை தோராயமாக அளவு விட்டு பார்த்தால் வருங்கால செலவின் தொகை மிக பெரியதாக இருக்கும். மிரளாதீர்கள். உங்கள் வருவாயை கூட்ட வேண்டிய கட்டாயத்தை இது உணர்த்தும் வழி பிறக்கும். உலக மகாகவி ஷேக்ஸ்பியர் இது பற்றி அழகாக கூறியுள்ளார். Neither a borrower not a leader be, for loan of losses both itself and friend, and borrowing dulls the edge of husbandry. கடன் வாங்குபவனாகவும் இருக்காதே, கொடுப்பவனாகவும் இருக்காதே, ஏனெனில் பண இழப்போடு நண்பனையும் இழக்க செய்யும் கடன், அதோடு வாழ்க்கையின் சீரமையும் மழுங்கடிக்க செய்யும் அது என்பதே இதன் பொருள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், பணம் உங்களுடையது, நீங்கள் உழைத்து சம்பாதித்தது. அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்ய வேண்டும். சேமிப்பு என்பது உங்களின் வருங்கால வாழ்க்கை எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வாழ்வதற்கு உங்களை கேலி செய்வோர் நீங்கள் பண சிக்கலில் இருக்கும் போது யாரும் உங்களுக்கு உதவ போவதில்லை. இதற்கு உதாரணமாக ஒருத்தரை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பைசா கூட சேமிப்பில்லாமல் நாடி வந்தவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவார்கள். அதன் பின்புதான் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அவர் உணர்கிறார். ஆம் நண்பர்களே, நமது உறவுகள், நண்பர்கள் ஆபத்து காலத்தில் உதவுவார்கள் என்று அசட்டையாக இருந்து விடாதீர்கள். அந்த மனிதரை போல் பணத்தின் மீது நீங்கள் அசட்டையா இருந்தால் நாளை பணம் உங்களை அசட்டை செய்துவிடும். அதை மறந்து விடாதீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமது கையில் இருக்கும் பணம் தான் நமக்கு உதவி செய்யும். வேறு யார் வீட்டு பணமும் நமக்கு ஆபத்துக்கு உதவாது. இது சுயநலமான உலகம். மற்றவர்கள் படும் துன்பத்தை பார்த்து கண்டும் காணாமல் இருக்கும் உலகம். மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், சேமிப்பை உணர்ந்தால் மட்டும் நீங்கள் எதிர்கால வாழ்வில் சிறப்படைய முடியும் என்பதே.